இந்த நாட்களிலே சிறையிருப்புக்குள்ளே கட்டப்பட்ட நிலையில, சத்துருவின் கை ஓங்கின நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா, மனஸ்தாபப்படுகிறவரிடத்துல மன்றாடுங்கள். இன்னும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இராதிருங்கள். காலம் தாண்டி கேட்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது அனுக்கிரக காலம். அப்பா, யாக்கோபுக்கு நீங்க கொடுத்த பிராமிஸ் என்ன? பலத்த ஜாதி ஆக்க வேண்டானே. அவன் சின்னதாயிட்டான், அவன் சிரித்து போயிட்டான். மனஸ்தாபப்பட்டு அப்படி எல்லாம் ஆகாதுப்பா, மன்னிச்சுட்டேன் என்கிறார். இது கிருபையின் காலம். யாக்கோபு பார்த்தா, இது நல்லா இருக்கு, நான் தப்பு பண்ண அவர் மன்னிப்பார். இது போய் போய் அந்த காலம் முடிந்து கர்த்தர் பிரமாணத்தை தூக்குநூலாய் போடுறார். அவர் தூக்குநூல் போடுறார். அவன் கிரியைக்கு தக்க அளக்கும்படி தூக்குநூலை போடுகிறார். அவன் செயல நான் சொல்லுகிற வார்த்தைகள், எப்ப தூக்குநூலை போட்டாரோ இனி நான் மன்னிக்க மாட்டேன்ட்டாரு. அதன் அர்த்தம் என்ன? இனி நீ எவ்வளவு அழுதாலும் நோ யூஸ். காலம் கடந்து எதை செய்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. யோதாச பாருங்க, பேதுருவை பாருங்க. ஒரே இரவுல பேதுரு அவரை தெரியாதுன்னு மறுதளிக்கிறான். யூதாசு தெரியும்னு கை காட்டுறான். ஆமே. ஆனால் பேதுரு அந்த இரவிலே மனக்கசந்தான், மனஸ்தாபப்பட்டான். யூதாஸ் காலம் கடந்து, நெக்ஸ்ட் டே காலம் கடந்து, ஆமே, அழுத ஆண்டவர் இறங்குவார் காலத்துக்குள்ள. தேடுனா ஆண்டவர் தென்படுவார் காலத்துக்குள்ளே. மனஸ்தாபப்பட்டால் மன்னிப்பார் காலத்துக்குள்ளே. இந்த காலம் தாண்டிட்டுனா இஸ்ரவேலே, நீ ஒன்ன பார்க்க வேண்டிய இடத்துல கோரேச பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. ஆமா, 3 வருஷம் கூட இருந்த யூதாசுக்கு கிடைக்காதது சிலுவையில் அறியப்பட்ட ஒரு கள்ளனுக்கு கிடைக்குது. எனக்கு தெரியும், இஸ்ரவேலர் கூப்பிடுறதை விட நான் கூப்பிடுறது அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இஸ்ரவேலர்கள்ட்ட இயேசு இல்ல, என்கிட்ட இயேசு இருக்கிறா. இஸ்ரவேலர்கள் அவரை அப்பான்னு கூப்பிடுறதை விட, இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதை தான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது.